வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அதில் கோபாலிமர்ஸ். பாலிமர்ஸ்ங்கிற மெயின் ஹெட்டிங்குள்ள கோபாலிமர்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோபாலிமர்ஸ் அண்ட் நேச்சுரல் சிந்தட்டிக் ரப்பர்ஸ் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். கோபாலிமர்ஸ். A polymers containing two or more different kind of monomers until it's called a copolymer. For example, SBR, styrene buta rubber. Rubber buna contains styrene and butadiene monomers. Its copolymers have properties quite a different form of homopolymers. Copolymers அப்படினா என்ன சொல்றோம் அப்படினா ரெண்டு டிஃபரண்ட் மோனோமர்ஸ் வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மோனோமர்ஸ் ரியாக்ட் ஆகி ஒரு பாலிமர் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை கோபாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கோ எஜுகேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ரெண்டு டைப் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன சொல்லுவோம், கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இங்கே கோபாலிமர்ஸ் அப்படிங்கிறது ஒரே மோனோமர்ல இருந்து நெக்ஸ்ட் அடிஷன் ஆகி பாலிமர்ஸ் கிடைக்காம ரெண்டு டிஃபரெண்டான மோனோமர்ஸ், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மோனோமர்ஸ் ஒன்னோட டிஃப்ரெண்ட் மோனோமர்ஸ் அடிஷன் ஆச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் மோனோமர்ஸ் அடிஷன் ஆகி நமக்கு ஒரு பாலிமர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதான் கோபாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டைரின் அண்ட் பியூட்டாடைன் மோனோமர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து நமக்கு பியூரா எஸ்பிஆர் ரப்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம கோபாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோபாலிமர்ஸ் அப்படிங்கிறது have properties quite different from the homopolymers. அதாவது ஹோமோபாலிமர்ஸ் ஒரே பாலிமர்ஸ்ல இருந்து கிடைச்ச பாலிமர்ஸை விட இந்த கோபாலிமர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கும். அடுத்தது natural and synthetic rubbers. Natural rubber is a naturally occurring polymer. It is obtained from the latex that excludes from cuts in the bark of rubber trees. Viscous elastic. The monomer unit of natural rubber is cis-isoprene 2-methyl buta 1,3-diene. Thousands of isoprene units are linearly linked together in a natural rubber. The natural rubber is not so strong and elastic. The properties of a natural rubber can be modified by the process of vulcanization. Natural rubber or synthetic rubber அப்படிங்கிறது natural rubber அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாகவே நமக்கு ரப்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு பாலிமர். இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரப்பர் ட்ரீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வர கிடைக்கிறது லேட்டக்ஸ் அப்படிங்கிற பால்லேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் இந்த நேச்சுரல் ரப்பர். இந்த நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறது அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஐசோப்ரீன், அதாவது சிஸ் ஐசோப்ரீன் அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற ஒரு மோனோமர் இருக்குது. அதில் என்ன காம்பவுண்டுக்கு எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா 2-methyl buta 1,3-diene அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த thousands ஆஃப் ஐசோப்ரீன் யூனிட் வந்து ஒன்னோட ஒன்று சேரும்போது நமக்கு அதுதான் வந்து நேச்சுரல் ரப்பராக கிடைக்குது. இந்த நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறது இது வந்து ஸோ ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, ஆர் எலாஸ்டிக்காகவும் இருக்காது. இதனோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ த வல்கனைசேஷன் ப்ராசஸில் அப்போது சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ வாட் இஸ் மீன் பை வல்கனைசேஷன்? வல்கனைசேஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் ரப்பர்னோட சம் புவர் ப்ராப்பர்ட்டிஸை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வல்கனைசேஷன். இங்கே ஸ்ட்ரக்சரில் சிஸ் ஐசோப்ரீன் அப்படிங்கிறது சிஸ் பாலி ஐசோப்ரீன் அப்படிங்கிறது இருக்குது. சிஸ் அப்படின்னா எல்லாம் இந்த மித்தல் குரூப்பு ஒரே சைடில் இருந்ததுன்னா சிஸ், இதில் இன்கேஸ் இது வந்து கீழே பெண்டாக இருந்ததுன்னா இதை டிரான்ஸ் பாலி ஐசோப்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வல்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன? வல்கனைசேஷன் கிராஸ் லிங்கிங் ஆஃப் ரப்பர். இந்த இயர் 1839 சார்லஸ் குட்இயர் accidentally dropped a mixture of natural rubber and sulfur to a hot stove. He was surprised to find that the rubber had become strong and elastic. This discovery leads to the process that Goodyear called vulcanization. The natural rubber is mixed with 3 to 5% of sulfur and heated at 100 to 150 degrees centigrade, causes the cross linking of this cis-1,4 polyisoprene chain through disulfide SS bonds. The physical properties of rubber can be altered by controlling the amount of sulfur that is used for vulcanization. In the sulfur rubber made with about 1 to 3% sulfur is soft and stretchy. When 3 to 10% sulfur is used for resultant rubber is somewhat harder but flexible.
ஸோ வல்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா 1939 சார்லஸ் குடியார் அப்படிங்கிறவர் ஆக்சிடென்ட் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ ரப்பர் கூட மிக்ஸ் வித் சல்ஃபர் கண்டென்ட்டை போட்டு என்ன பண்ணாருன்னா ஹீட் பண்ணார். அப்போ ஹீட் ஆகும்போது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எலாஸ்டிக் கேரக்டருக்கு ஒரு ரப்பர் கிடைச்சிச்சு. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் வந்து வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வல்கனைசேஷன் அப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரல் ரப்பர் கூட 3 to 5% சல்ஃபரும் ஹீட்டட் வித் 100 to 150 டிகிரி சென்டிகிரேடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு. அப்போ ஒரு லீனியர் செயினுக்கு இன்னொரு லீனியர் செயினுக்கு இடையில ஒரு டைசல்ஃபர் பாண்ட் இந்த மாதிரி எஸ்எஸ் பாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரப்பர் வந்து ஆல்டர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் ரப்பர் வந்து சல்ஃபர் வந்து எவ்வளோனா 1 to 3% சல்ஃபர் வந்து என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் அண்டு ஸ்ட்ரென்ச்சி கேரக்டர் கிரியேட் பண்ணுது. when 3 to 10% of sulfur is used resulting rubber is somewhat harder and flexible. கொஞ்சம் சல்ஃபரோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட் ரப்பருக்கு பதிலாக நமக்கு ஹார்டான ரப்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் ரப்பர். ஸோ பாலிமரைசேஷன் ஆஃப் certain organic compounds such as buta-1,3-diene or its derivatives gives rubbers like polymers with desirable properties like stretching to a greater extent, etc. Such polymers are called synthetic rubbers. So synthetic rubbers அப்படிங்கிறது so preparation, say for example neoprene, the free radical polymerization of the monomer 2-chloro-buta-1,3-diene. So chloroprene gives neoprene, அதாவது 2-chloro-buta-1,3-diene அப்படிங்கிறது ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நியோப்ரீன் அப்படிங்கிற பாலிமரைசேஷன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இட் இஸ் சுப்பீரியர் டு ரப்பர் அண்ட் ரெசிஸ்ட் டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். uses it is used in the manufacture of chemical containers and conveyors belt தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. So next வந்து preparation of Puna N. It is a copolymer of acrylonitrile and buta-1,3-diene. அதாவது இது வந்து Puna N அப்படிங்கிறது ஒரு கோபாலிமர். இது acrylonitrile. ஸோ acrylonitrile அப்படிங்கிறது CH2-CHCN. அக்ரோலோநைட்ரிலும் 1,3-butadiene ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு கோபாலிமரைசேஷன் தான் Puna N. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹோசஸ் அண்ட் டேங்க் லைனிங்ஸில் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். டேங்க் லைனிங்ஸ்னால் பைப்லைனில் நிறைய இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் Puna S. இது ஒரு கோபாலிமரைசேஷன். இட் இஸ் அப்டைன்ட் பை தி பாலிமரைசேஷன் ஆஃப் 1,3-butadiene ஸ்டைரின் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா எந்த ரேஷியோவில் பியூட்டாடைன் 1,3-butadiene வந்து 3% ரேஷியோவும் ஸ்டைரின் வந்து 1% இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் கூட ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா நமக்கு Puna S அப்படிங்கிற ரப்பர் நமக்கு கிடைக்கும். ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,3-butadiene ஸோ ஸ்டைரின் வைனைல் பென்சீன் ஸ்டைரின் ரியாக்ட் பண்ண வச்சோன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் கூட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Puna S ரப்பர் ஆர் SBR ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர் இதை தான் Puna S ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு கிடைக்குது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் எல்லா கிளாஸஸும் மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும். அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப்பில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.